விநாயகத்துவம் வீரகத்தமாவா வீரகுண்ட பெருமையாரே பஞ்சாலங்கல்ல விளக்கு அம்மா உண்மையில மலைய கூழவி அம்மா பஞ்சாலம்மல நீ மராட்டி செங்குறவே கடிக்க தேரியம்மா பஞ்சாலங்கல்ல கருணாக குட்டி பாம்பு ஒத்த தேரியம்மா பஞ்சாலங்கல்ல கொம்பேரி முக்கரம்மா தாயையம்மா தூவந்த ஜெயம்பாரம்மா இப்படியாக இரவு காலத்துல வந்து பாட்டனாகிய வீடுமாச்சாரியுடைய பேச்சை கேட்டு அரவிகதன் துரியோதனானவன் சகாதேவன் இருக்கக்கூடிய சமூகம் சென்று உடனே சகாதேவனானவன் முகூர்த்தம் வைத்து கொடுத்தான். உடனடியாக எப்படி என்ன முகூர்த்தம் வைக்கணும் சகாதேவன் கேட்க, முதல் நாள் சண்டையிலே உங்களுக்கு எங்களுக்கு 18 நாள் சண்டைப்பா. முதல் நாளுடைய சண்டையிலே உனது அண்ணன் தர்மராஜனுடைய சிரமானது பூமியில அத்து விழ வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு 4 முகூர்த்தம் வச்சு கொடுன்னு கேட்க, அவன் கேட்ட பிரகாரமே அண்ணா தனுசு மாசத்திலே பூரண அமாவாசை சரியாக நிற்குமானால் ஓக புண்ணியனை உண்மையா உலகை ஆழ்வா தனுரகட புவன யோக நன்னிலை நிற்குமானால் அது சர்த்த சாமத்தை ஒட்டியே நீயோ தனுசு மாசம் என்றால் மார்கழி மாசம். மார்கழி மாசம் பூர்ண அமாவாசை என்று ஒரு மகனுக்கு ஒரு தாய்க்கு ஒரு மகனாக இருக்க வேண்டும். அவன் எது ரோமம் படைத்தவனோ இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவனை கொண்டு போய் குருச்சேத்திரம் அமர்ந்துள்ளே வீரமாங்காளிக்கு உன்னுடைய ஆயுதத்தை வைத்து பலியாகம் செய்து விட்டால் உன் பக்கம் ஜெயம். முதல் நாள் சண்டையிலே எனது அண்ணன் தர்மராஜன் சிரமானது பூமியில அத்து விடும். அப்படி ஏதாகிலும் மிஸ்டேக் நடந்து விட்டா, கொஞ்சம் போது தவறு நடந்து விட்டால் வேங்கையை மானுங்கொள்ளும் வேடனை உடும்பு கொள்ளும் ஓங்கிய சிம்மந்தன்னை ஓதிய யானை கொள்ளும் ஆண்கள் அறியா கிள்ளை அரவத்தை திரை கொள்ளும் நீங்கம்மா நீங்கள் இந்த ஜெயந்தர தப்பாதண்ணா. அதனால எல்லையில 24 ஒரு பாகம் பெசுகு நடந்து விட்டாலும் எங்க ஜெயந்தான் வெற்றி, உனக்கு அபஜயம்தான். சென்று வருவாய் என்று சகாதேவன் 4 முகூர்த்தம் வச்சு கொடுத்தான். உடனே அங்கு விடைபெற்றுக் கொண்டு நல்லறிவப்பாளகன் இருக்கக்கூடிய சமூகம் வந்து சேர்ந்தார். வந்த உடனே தன் தந்தை விட அதிகமாக மதித்து, தந்தைய உங்களுக்கு எங்களுக்கு சண்டை என்பது வேறு, ஆனால் நீ தந்தை நான் பிள்ளை. அதனால ஐயா தந்தை ஐயா சொல்லக்கூடிய அனைவரும் நமஸ்காரம் புரிந்துள்ளேன். ஒரு நாள் என்னை பார்த்ததும் அல்ல,
என் கூட தாங்கள் இருந்து பேசுவதும் அல்ல. அப்படி இருக்க இப்ப இந்த அகல இருள் வேளையில என்னை நாடு வர வேண்டிய காரணம் என்ன தந்தையே? ஏனென்றால் பொழுது உங்களுக்கும் எங்களுக்கும் உதவம் நேரிட்டு அதனால் ஒரு இடத்தில் சில காரியத்தை ஆனால் வெள்ளி ஒரு இடத்தில் வந்த அப்படியா? வந்தேன் வந்தவனே நம்பியே ஒரு காரியமாக வந்தேன் வந்தவனே நம்பியே உன்னை நம்பி ஒரு காரியமாக வந்துள்ளேன். வந்த அந்த செய்தியை சொன்னா உனக்கு அதிக கோபங்கள் பிறந்து ஆட்டிய வாழ்நாள் வாழ்த்துவாய் என்று நீ அஞ்சுதலாயின் போன ரஞ்சிதபாலா அந்த தாய் ஆனால் மகன் ஆனால் தவப்பனைய மகன் கேட்பதற்கு என்ன அச்சம் என்ன பயம் பயப்படாமல் கேளுங்கள். நான் வந்த பிறகு என்னிடத்தில் இருக்கும் வரை வருகிறேன். அஞ்சாதி மதி கூட அஞ்சாதி மதி கூட நீ தந்தை நான் பிள்ளை. நீ எவ்வளவு கடன் வச்சிருந்தாலும் பிறகு நான் தான் வைக்க வேண்டும். எவ்வளவு முதல் சொத்து வந்தாலும் அது நாங்களே எடுத்துக்க வேண்டும். அதனால பெற்றெடுத்த பிள்ளை இடத்துல எதற்கு அஞ்ச வேண்டும்? அஞ்சாமல் எதுவும் தயங்காமல் கேளுங்க. நடந்து கொள்கிறேன். நம்பியாக 19 சண்டையா நியமித்து விட்டோம். அந்த காரியத்துக்காக உன்னை நம்பி வந்து அந்த செய்தியை சொன்னால் உன்னுடைய கையில் இருக்கும் வாழத்தினால் மாற்றி விடுவாய் என்பதாக மனது அச்சப்படுகிறது. வேறொன்றும் கிடையாது. இதோ இந்த வாழாயத்தை கொண்டு உரையில வைத்துவிட்டு கையிட்டு நிற்கிறேன் கேளுங்கள் அப்படி என்றார். தந்தையே பயப்பட வேண்டாம். என் உயிரை கேட்டாலோ என் உயிரை கேட்ட போயிடும். பெற்றெடுத்த ஒரு தந்தைக்கு இந்த உயிரை கொடுக்கறது என்ன? உயிரை கொடுத்தது நீங்க தானே? இதே உயிரை உன்னிட்டு நான் கொடுக்குறேன். நீ எதுக்கு அஞ்சாமல் கேளு. அப்பா காரியம் கடித்த என்ன சொல்லுறாங்க? எப்பா கண்மணி உன் உயிரை வாங்கி காசு படைச்சுக்கலாம் விற்க போறேன். அதனால நீ என்ன செய்ய வேண்டும்? ஆகாய மரிய பூமி வரிய சிவகையில இருக்கக்கூடிய சிவமாலை அறியத்தக்கதாக சத்தியமாக சத்தியம் பண்ணி கொடுறான்னா ஆகாய மரிய பூமி தேவரிய சிவகையில் இருக்கக்கூடிய சிவமாலை அறியத்தக்கதாக என் உயிரை கேட்டால் என் பெரிய தந்தைக்கு அற்புதமா தருகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டார். அதன் பிறகு துரியோதரன் என்ன சொல்கிறார்? எப்பா அறிவப்பழகா அங்க காணி எங்களுக்கு Yeah.
சண்டை நியமிச்சாச்சு, தேதி வச்சாச்சு. ஆ. பூரண அமாவாசை நாளை மறுநாள். அந்த அமாவாசை என்று குருச்சேத்திர பூமியில அவங்க காளியா தேவிக்கு சரை என்று சொல்லக்கூடிய காளியா தேவிக்கு 18,000 வைத்து உன்னை கொண்டு போய் காளிக்கு காவு கொடுத்து சண்டை தோங்கலா என் பக்கம் ஜெயம். அதுக்காக தான் உன்னை நம்பி வந்த நீ சம்மதப்பட்டு விட்டார். தம்பி வஞ்சகமாக ஆழ்ந்த பருவத்திலிருந்து நீங்க பிறந்த நாளிலிருந்து பஞ்சமத்தை கொலைவரை வந்து பலவராக சூழ்ச்சி செய்தார். இப்போது சூழ்ச்சியாக வந்து சூழ்ச்சியாக மட்டுக்கொண்டு வந்து என்னை ஈஸியாக கடவுளுக்கு அமர்த்தி விட்டார். சண்டாரா ஏனென்றால் ஒரு பிள்ளைன்னு பாராமல் பிள்ளைய மனதாரை துணிந்து அப்பா சரையான சொல்ல காளியா தேவி கொண்டு போய் பரிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஈசா சொல்லிவிட்டார். உனக்கு எந்த பேராமை இருக்கோதோ என் தந்தையே தந்தையே என் தந்தாயா தந்தையே எனக்கு நான் போவோம் இளங்கள் சொல்வார் உலகில் உள்ளோர் சுடரை பாலை கோடித்து என் தந்தையே தந்தையே சொல்வார் உலகில் உள்ள சுடரை பாடி கொடுத்து சொல்வார் உலகில் உள்ள சுடரை பாடி கொடுத்து என் தந்தையே தந்தையே என்ன சொல்வார்கள்? நான் பெற்றெடுத்த பிள்ளையை பலி கொடுத்த துரியோதன உலகத்தை உலகங்களை காலமெல்லாம் நிந்திக்கும். தந்தையே எப்படி மனம் புரிந்து வந்தீர்கள்? எப்பா எந்த கூரை தீர என் மகனே மகனே
வாழ்வதற்காக உன்னை ஆண்டவன் படுத்து வச்சிருக்காண்டா. அதுக்கு நீ வரனா வரேன்னு சொல்றா, இல்லன்னா இல்லன்னு சொல்லுப்பா. தந்தையே, நான் அர்ஜுனன் மகன். என் தந்தை முன் வச்ச பாதத்தை பின் வச்சது அல்ல. அப்பேற்பட்ட ஒரு வீர சிங்கத்துக்கு பிறந்தவன், சிங்கத்துக்கு பிறந்தவனுக்கு நெகை இல்லாம போய்விடுமா? அதனால மின் வச்ச கால பின் வைக்க போறது அல்ல. உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், என்னைக்கு உனக்கு வர வேண்டும். என்னைக்கு வர வேண்டும் என்பதாக சொன்னார். என்ன இன்னும் 3 தினம் இருக்கிறது. சுக்கிரபட்சம் தகுதி செய்ய அன்று அமாவாசை. ஆனால் சூரிய உதயத்துக்கு சரையன்னு சொல்லக்கூடிய காளியாதியை எடுத்து உன்னுடைய பூசக்குழை எடுத்து வந்து ஆனால் காளியாதிக்கு வர வேண்டும். அது வந்தால் போதும். அவர்களே, இன்ப தந்தை அடைக்கலி நிலை இல்லாத காயம் நம்பினா சொல்ல மாட்டேன் நாளைய தினத்தில் அன்றே. என் தென்புகள் இழந்திடாமல் திரேகமும் உயிர் இருந்தால் சம்பரமாய் கடவுளுக்கு வருகுவேன் வருகுவேன். நாளை மறுநாள் அம்மாசி, நாளை மறுநாள் உனக்கு நான் வரணும். தந்தைய இன்ப தந்தையரை கேள்வி நிலை இல்லாத காயம். ஆமா, இன்னைக்கு சாவனா, செத்த நேரம் கழிச்சு சாவனா, சாயங்காலம் சாவனா, புறக்கி சாவனா, ஏன் கேட்டான். நிலை இல்லாத காயம். நாளை மறுநாள் வான்னு சொல்லிவிட்டேன். ஆமா, நான் நாளைக்கே கட்டையை போட்டுடுறேன். அப்ப இந்த கொலகார பையனுக்கு வரேன்னு சொல்லிவிட்டு பழிக்கு ஏமாத்தி விட்டானே என்று நான் செத்து போய் என்ன வசை கூறுவீங்க. அதனால இன்ப தந்தையரை கேள்வி நிலை இல்லாத காயம் நம்பினான் சொல்ல மாட்டேன் நாளைய தினத்து அன்று. சொல்றது புரியுதா? மனிதனுக்கு 32 லட்சம். ஆமா, 1 லட்சம் கூட குறை என்பது இருக்கக்கூடாது. இந்த திரேகத்துல குண்டுமணி பெருசு கூட ஒரு விண்ணப்ப காயம் கண்ணி ரத்தம் சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நான் உனக்கு தயாராக கடைபிடித்து வருகிறேன். 32 லட்சம் பெருமையவன். ஆனால் காயம் வந்தாலும் ஆனா அவனோட உயிரானது பிரிவதற்கு 1 மாசம் ஆகும். ஏண்டா நம்ம இடத்துல வந்து 3 நாள் தான் இருக்கு. இவன் இழுத்துக்கிட்டு கண்டான்னு தெரியுதா, கொண்டு போய் இழுத்துக்கிட்டு போய் சரையன்னு சொல்லக்கூடிய காளியாதேவிக்கு பதில் கொடுத்துடலாம். பயப்பட வேண்டாம். சேரி சந்தோஷமாகவே என் தந்தை யார சேரி சந்தோஷமாகவே சேரி சந்தோஷமாக வழி நாளை இல்லாம படுத்தி நான் வந்திடுவேன். சேரி சந்தோஷமாக தந்தைய சந்தோஷமா போயிட்டு வாங்க. கூறும் கடமை நாளை பாடும் கடை இல்லாமல் பழிக்கு நான் வந்து விடுவேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டான். இது யாருக்குமே தெரியாது. அதன் பிறகு பகவானைய கண்ணனுக்கு தெரிஞ்சது. உடனே தன்னுடைய வாகனத்திலே கொண்டு பஞ்சமுத்திரி முதலாவது நகரம் வந்து சேர்ந்தார். யாரப்பா பஞ்சமுத்திகளா? சுவாமி, ஒன்றாலும் சம்பந்தி ஆயிட்டீங்க. ஆமா, நான் குறுக்க வந்தவன் அம்பளமே வாங்கிட்டேன். மாவு ஒன்னாயிட்டது. மாவு பெஞ்ச சட்டி இருக்குல்ல, வேறையாவே காலமெல்லாம் உன் பக்கத்துல இருந்து துரியோதனை அண்ணமருமன் பாராமல் அவனை வெறுத்து மறுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டேன். ஆமா, இப்ப 2 பேரும் ஒன்னா போயிட்டீங்க. சித்தப்பார் பிள்ளையும் பெரியப்பார் பிள்ளையும். ஆமா, சந்தோஷமா நீங்க வாழுங்கள். நான் சங்கு துராவடி பட்டம் போக வேண்டும். அண்ணா, இப்பொழுது என்ன சொன்ன, மாவும் ஒண்ணு, மாவல்லி வேறு. ஆனா கொண்டாடும் சம்பந்தி நான் கொடுக்க வந்தவன் அம்பலமாகிவிட்டு மொட்டையா சொல்லிட்டு போறீங்க. அது என்ன விவரம், எப்படி ஆடி செய்தது, அது விவரமா சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாதா? அப்படி தெரியாது. மோசகார சாகாத்தேவா முகூர்த்தமிட்டா துரியானிக்கேவா. இரவு 15 நாளைக்கு வந்து துரியோதனன் சகாதேவன் தம்பி இடத்துல வரும்போது முதல் நாள் சண்டையிலே உன்னுடைய சிரமத்தை பூமியில் அர்த்தம்படியாக ஆனா கேள்வி வச்சு கொடுத்துட்டான். அதனால உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. மோசக்கார சகாதேவன் தான் பகவான் சொல்லுகிறார். உடனே சகாதேவன் ஓடி வந்தான். அண்ணா, தப்புதான் இதுவோ சாமி, சாஸ்திரம் வரைக்கும் போது ஒத்தியே ஒருவர் கேட்க ஓர வஞ்சகமா சொல்ல எப்படி துணிவதையா எவர் என்றா எனக்கு என்ன அப்படியே வைத்து நான்
தந்தேன் ஐயனே வா. ஐயனே சண்டை என்பது வேறு, அண்ணன் தம்பி என்பது வேறு. சண்டை எல்லா வீட்டுல வர்றதுதான், அப்புறம் குடிக்கிறதா, அப்புறம் அடிச்சுக்கிறதா, அப்புறம் வெட்டிக்கிறதா, அப்புறம் சேர்ந்துக்கிறதா, அது வேற. அவர் எப்படி கேட்டாரோ அதே பிரகாரம் என் சாஸ்திர பிரகாரம் சாஸ்திரம் வச்சு உங்க தலையை இருக்க முடியா வச்சு கொடுத்தேன்னா, தம்பி என்ன போலவே தம்பி மேலாம் இருக்க மாட்டேங்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா என்ன இல்லையா. இப்பதான்டா எனக்கு கீர்த்தி புகழெல்லாம் வந்தது. நமது எதிரி நல்லா இருக்க வேண்டும், நாம் அழிந்து போட வேண்டும் நினைச்சாய் அல்லவா அப்படின்னு அவனை கட்டி தள்ளினாரான் தர்மராஜன். உடனே பகவானாகிய கண்ணன் பார்த்தார். புத்தம் செஞ்சு அவனை தண்டிப்பான்னு பார்த்தேன், இந்தாலும் அவனை கட்டி தழுவிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, சரி நான் சங்குது வரவேற்பட்டம் போறேன் அப்படின்னாரு. பகவானே 18 நாளைக்கு சண்டைக்கு தேதி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப தூராவிப்பட்டம் போனா நாங்கள் எப்படி ஆவறது அப்படின்னா தர்மராஜன், சரி நீங்கள் செய்த குற்றத்தை நான் பொறுத்து கொண்டேன். பழிக்கு யார வச்சிருக்கீங்க? இப்போ கண்ணா, பலிக்கு யாரை வைத்திருக்கீங்க கேட்கின்ற. இது வரைக்கும் பலிக்கு யாரையும் வைக்கவில்லை. நான் நினைத்தது வேற. ஏன்னா பலி கொடுப்பதற்கு சரையன்னு சொல்லக்கூடிய காளியா தேவிக்கு ஆடு மாடு இப்படி உள்ள பிராணியை கொண்டு வந்து பலி கொடுக்கலாம் என்று எண்ணம். அதை கொடுத்து சண்டை தொடங்கலாம் என்னுடைய எண்ணம். அப்படியா? அப்பா ஆடு கோழி இவையெல்லாம் குடிமக்கள் நாட்டில் இருக்கிறவங்க வேண்டிக்கிற பொருள். என் மகன் வெளிநாட்டுக்கு போகணும், நான் மச்சு வீடு கட்டணும், மாடி வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், காரியம் பண்ணணும், எனக்கு புள்ள குட்டி இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிற பொருள். இது அப்படி கிடையாது. தோத்தவன் நாட்டை செலுத்தவன் ஆள வேண்டும். அதனால நரபலி கொடுத்தாகணும். கண்ணா, இப்போது ஏனென்றா நரபலி கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறேன். என்னுடைய பக்கத்தில் இதுவரைக்கும் நரபலிக்கு தருவதற்கு ஆறு என்று தெரியாது. ஏனென்றால் நான் யாரை வைப்பது, யாரை சொல்வது என்னுடைய மனமாக அச்சப்படுகிறது. தாங்களே தங்களுடைய திருவாயினால் யாரை வைக்கலாம், யாரை பறி கொடுக்கலாம் என்பதாக தங்களுடைய மனதை அறிந்து விவரத்தை சொன்னால் புரிந்து கொள்வேன். அங்க சல்லியன் என்ன வைக்க சாயங்கால துரியன் பக்கம் இல்லாள் இதென்ன வைத்தால் வேறோ ஐவர் புண்டேமா அறிவான் தன்னை வைக்க நமக்கு அவன் சொந்தம் அல்ல. செல்லும் செல்லாது செட்டியார் இருக்கின்றேனே. சல்லியன் தன்னை வைக்கலாம். ஆமா, சகாதேவனுக்கு தாய் மாமன். அவன் துரியோதன பக்கம் போயிட்டான். அவனை போட்டு பழிக்கு வாடான்னா உண்மைனா உன்னை வெட்டி பழி கொடுத்துருவான். சல்லியன் தன்னை வைக்க சாந்தனன் துரியன் பக்கம் வில்லாளி தன்னை வைத்தால் வேறு ஐவர் பூண்டே. அர்ஜுனனை வைக்கலாம், எது ரோமம் படைத்தவன். ஆனா ஒருவன் இறக்கப்பட்டா நீங்க 4 பேர் தற்கொலை பண்ணிட்டே இறந்து பஞ்சமுத்தி 5 பேரும் ஐவர் பூண்டு அருந்து போய்விடும். நல்லறிவனை வைக்கலாம், நமக்கு அவன் சொந்தம் இல்லை. ஏன் இரவு காலத்துல வந்து துரியோதனன் அவன் பக்கத்துக்கு கடவுளுக்கு அவனை சத்தியம் வாங்கிட்டு அமைச்சிட்டு போயிட்டான். அவன் நமக்கு சொந்தம் இல்லை. செல்லுங்கெல்லாம் செட்டியார் நான் இருக்கேன், எல்லா பொருத்தமும் எண்ணிக்கிட்டே இருக்கு. என்னை கொண்டு போய் குருட்சேத்திர காளிகாதேவிக்கு பலியாக செய்து விட்டு மீண்டும் சண்டை தொடச்சு சண்டை துவங்கி இந்த உலகத்தை நீங்கள் ஆளுங்கள். அரியறிய இந்த அறிந்திலையான வார்த்தை இரு செவியில் தான் உரைக்கலாமா? கண்ணா, ஏனென்னா அரியறி தாங்கள் மூலப்பொருள் எங்களுக்கு ஓமமாக இருந்து காலிலே முள்பட்டா தங்களுடைய கண்ணிலே முள்படுவது போல் பாதுகாத்து வந்தீர். ஆனா பிறந்த நாள் முதலாக எங்களுக்கு துணையாக இருந்தது. ஏனென்றால் தங்களை பலி கொடுத்து நாட்டை உலகத்தை ஆள்வதை விட முன்பு போல காணகமே போகிறேன் என்று எச்சரித்தார் பஞ்சமூர்த்திகள். அதன் பிறகு நல்லறிவான் வந்த உடனே அவனை கூப்பிட்டு தர்மராஜன் தழுவி முத்தமு உச்சிகால் மூந்து உள்ளாங்கால் முத்தமிட்டு, மகனே எப்பா அறிவு பலகா தந்தையாகிய பெரிய தந்தைக்கு வருவதாக சொல்லிவிட்டியாமல்ல, என்னன்னு கேட்டாரு. தந்தையே இரவு நேரத்தில் வந்தாரு, நான் போக்காக என் உயிரை கேட்டால் தரேன் தந்தையே அப்படின்னு சொன்னேன். சத்தியம் பண்ணி கொடுறான்னாரு. சத்தியம் பண்ணி கொடுத்த உடனே நீதாண்டா எனக்கு பழிக்கு வேணும் மகனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கிழமையில போற சூரிய தேவன் திசை மாறி தென்படியில் போன போதிலும் பெரிய தந்தைக்கு நான் போன ஒழிய நான் வரமாட்டேன், நீங்க கானகம் போக வேண்டாம், எல்லாம் பகவானே கண்ணன் பார்த்து கொள்ளுவார் அப்படி என்றார். உடனே நல்லவன் கூப்பிட்டார் கண்ணன்.
அறிவ பழகா இப்படி வாடா. தாத்தா வந்துட்டியா? வரோம் தாத்தா. அங்க ஒரு கமுள்ளவரே பாதியே உமையவள் சகோதரா இந்த பிள்ளைகள் செய்வதெல்லாம் என் ஜீவனை வாங்கத்தானா கண்ணா. அங்க பொறுக்குமோ நினைக்க ஜீவே பொருந்த என்னை கடவுளிக்கு இனிக்கவே துரியன் கேட்க இசந்தனை அறிந்திட்டீரோம் கண்ணானம். முருக்கமுள்ளவரே பாதி உமையோர் துரோபதே தேவிக்கு சகோதரா இந்த தில்லுகள் செய்வதெல்லாம் என் ஜீவனை வாங்கத்தானா பொறுக்குமோ நினைக்க ஜீவன் பொருந்தன்ன கடவுளுக்கு துரியோதன ராத்தி வந்து என்னை பழிக்காமத்து விட்டு சென்று விட்டான். அது உனக்கு எப்படி தெரியும்? இந்த உலகத்திலே யாருக்குமே என் தந்தைமார்களுக்கு என் தாய்க்கு குலத்துக்கு எல்லாமே தெரியவில்லை. உனக்கு எப்படி தெரியும்? ஆனால் இன்றைக்கு நீ என்னை கொல்வதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு விட்டு விட்டால் நாளைக்கு அவன் கொன்று விடுவான். அதனால இருதலை கொல்லி எறும்புக்கு சமமாகிவிட்டு ஆண்டவனாகிய வாடம் பிரம்மதேவனின் தலையில எப்படி எழுதியிருக்கானோ அந்த விதிப்படி ஆக போகின்றது. அப்படி என்றால் நல்ல பாலகன் அப்ப என்னைக்குடா வரன்னு கேட்டாரு. உனக்கு வரதுக்குள்ள என் சரீரத்துல ஒரு விண்ணப்பம் இருக்க கூடாது. நாளை மறுநாள் சொன்னல அன்னைக்கு வர்றதுக்குள்ள எனக்கு எந்த காயங்க கண்ணி இருக்க கூடாது. அப்படியா இருந்தா வர்றேன் அப்படின்னு சொன்னார். அங்க சுத்தேவா பச்சங்கள் தன்னையே யாவாருங்கான வக்கீரன் ஒரு நாள் முன்னையே எல்லாம் ரெடி பண்ணி என்ன கேட்க கூடாது. கிளப்பி விடுவேன். அதனால சுற்றிலும் பச்சங்கள் தன்னையே யாவரும் உலகத்தோர்கள் பார்ப்பதற்கு ஒரு நாள் வைக்கிற முன்னையே அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல அறிவு பழகா அறிவு பழகா அம்மாச்சி இன்னைக்கு வரேன்னு ஒப்பு கொண்டுகிட்ட. அம்மாச்சியே வரேன்னு சொல்லிட்டல. அம்மாச்சி என்பது என்ன என்று உனக்கு தெரியுமா? எனக்கு அம்மாச்சி என்பது தெரியாது. அப்படியா சொன்னாதான் தெரியும். சரி அப்படியாக இருந்தா நீ அமர்வாய். நான் போய் உன் தங்கையாக நாகக்கண்ணீட்டு தெரிவித்து நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே அங்கு சென்றார். அம்மா தங்கையே தங்கையே நாகக்கண்ணியே தாயே சுகமாவாளி இங்குமே துரியல் வந்து இசைந்திட கடவுளிக்கு அம்மா 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 அங்க பொங்கவ மகனை கேட்க பொருந்தினான் கடவுளிக்கு இங்குமே இருப்பதெல்லாம் உங்கள் அறிவித்தேனே அம்மா 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 ராஜக்கீரிடி ரூபி தேசமெங்கும் திரளாது நாகக்கண்ணியோ வந்தே கலவை பாட்டு ஆளர் மாடி நாகக்கண்ணியோ வந்தே நாகக்கண்ணியோ வந்தாலே கலவை சபாடி ஆளர் மாடி நாகக்கண்ணியோ வந்தாலே ஆதிமூல போரு ராணவன் போதரே ஆதிமூல போரு ராணவன் போதரே நாகக்கண்ணியை
வந்து பகவானை கண்ணனை நமஸ்காரம் புரிந்தார். அப்ப பகவான் கண்ணன் சொல்லுகிறார், தங்கையே நகை கண்ணி தாயே நீ சுடமாயி இங்கே துரிய நந்தி சென்னிட கடவுளைக்கு அம்மா அம்மா இங்குமே இருப்பதெல்லாம் உனக்கு நான் அறிவித்தேனே அம்மா அம்மா அம்மா. இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடுங்க. அந்த சத்தியத்தை மீற முடியவில்லை. அதனால இந்த வரிகளை ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதை உனக்கு தெரியுமோ தெரியாது உன்னிடம் நான் தெரிவித்தேன். நீ வேணா மகன போகிறதுக்காக கருத்து கொள்வா தெரியாது. நான் வந்து சொன்னேன் நீ மறுத்து எப்படி மனமாலை புரிந்தது? ஆமா ஆமா உனக்கு தெரியாது. இந்த பூவுலகத்துல ஒன்றுமே நடக்காது. எதை நடத்த வேண்டும் என்று மனதில் நினைத்தாயோ அதை அப்படியே நடத்தி கொண்டுதான் வருவாய். எதை நடக்க கூடாது என்று தீர்மானம் பண்ணினீர்களானா அது உண்மையிலேயே நடக்காது. உனக்கு தெரியாது, ஒண்ணு முடியாது. நான் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் தெரியல, என்ன பொண்ணாலும் பொண்ணாலும் தான் உலகத்திலே சொல்றாங்க. ஆமா ஆமா, உனக்கு நல்லதுதான் செஞ்சா நீ என்ன பொண்ணா என்ன சொல்ல போது என்னுடைய மகளை கண்டிட்டு சொன்ன மாதிரி அது நான் துவார ஊர்ல இருக்கணும். சரி, விட்டுருக்கேன். வார்த்தை சொல்லுவிய நம்மள தங்க அந்த குறை இருக்கிறவங்க சொன்னேன். அண்ணா, இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நீ சென்று உன்னுடைய வயலை அதே மாதிரி சொல்லுவ கல்யாணம் எடுத்துருவோம். உன்னால முடிந்தா நான் கட்டுப்படுத்திக்கொள். வருகிறேன். யார் நாக கன்யானவள் நல்ல இழப்பாளர்களா தேடி வருகின்ற ஆழ்வார்
அம்மம்மாரே கண்ணீர்களோ பெற்றெடுத்த குழந்தையானது வலிமா இருக்குமா வந்து பார்த்தீர்களாமா? அம்மா நேற்று முந்தா நான் பார்த்தேன். நேற்று அவன் வந்து எங்க குழந்தையோட அசலாத்து குழந்தையோட விளையாண்டான். சரி, இன்றைக்கு மகன கண்டது இல்ல, மகனம் பார்த்தது இல்ல. இந்த தெருவை விட்டு அடுத்த தெருவு சார் அந்த தெரியாத அடுத்த தெருவாரா அம்மம்மாரே பிள்ளை வர கண்டதுண்டோ கண்டிருந்தோ சொல்லியிருந்தோ கையெடுத்து கும்பிடுறேவா பத்து மாதம் சுமந்து பெற்ற பாரகனை காணலையேவா பத்து மாதம் சுமந்து பெற்ற பாலகனை காணலையே அம்மா செட்டி திருநூல் அம்மர்களா, என்னுடைய செல்வன் என்னுடைய மகன் இப்படியே வந்தானா பார்த்தீங்களாம்மா? அம்மா என்னுடைய மகன் நல்லறிவ பாலகன், நல்லறிவ பாலகன் நேற்றைய தினத்தில். ஆனால் என்னுடைய குழந்தை செட்டியோட குழந்தையோட விளையாட்டு அடுத்த வடக்கி தேவி அம்மம்மாரே அம்மம்மாரே என் பிள்ளை வாரே தண்டிகளோ அம்மா வடக்கி தேவி அம்மம்மாரே அம்மம்மாரே என் பிள்ளை வாரோ கண்டீர்களோ அம்மா வடக்கு தேவையில் உள்ள அம்மமார்களா, என் குழந்தை வர கண்டீர்களா? இப்படியே என் பாலகன் வந்தானா? அறிவ பாலகனை பார்த்தீர்களாமா? அம்மா உன் பால வடக்கு தெருவில் வந்து விசாரிக்கிறேன். ஆனா இன்னைக்கு மழை வரல. இப்ப எங்க போனா ஒரு மகன் வடகால பையன் வடகாலத்துக்கு போனீங்கன்னா தட்டி கொட்டி வேலை செய்யும் கண்டீர்களோ
கண்டிருந்தா சொல்லிடுங்க காசு போனா பண்டிகையிலே கண்டிருந்தா சொல்லிடுங்க காசு போன பண்டிகையிலே அம்மா என் பாலகன் வெளிமார்க்க கண்டீர்களா வந்தானா இந்த கணத்துல நேற்றைய முந்தன உன்னோட குழந்தையாவது என்னோட குழந்தையோட விளையாடி இருந்தான். இந்த குழந்தை காணும். அதோ மாதிரி விவேகல வீதி இருக்கு, அங்க விசாரிச்சு போனீங்கன்னா எங்க சென்ற உடனே அங்க இந்த அவன் சேர்ந்த குளம் இருக்கு பாரு, அதோட விளையாடி கொண்டிருக்கிறான் நல்லறிவு பாலகன். ஏண்டா என் சிசியமார்களா என் தோழமார்களா, நான் இன்னைக்கு தான்டா உங்களோட விளையாடுவேன், நாளைக்கு நான் விளையாட வரமாட்டேன். என்ன காரணம்ப்பா? என் பெரிய தந்தை பெரியவர்களுக்கு வீரவங்காளிக்கு பலிக்கு வருவதாக நான் சத்தம் பண்ணி கொடுத்து விட்டேன். அதனால இன்னைக்கு தான் விளையாடுவேன். விச்சி விச்சி தம்பளம் கியா கியா தம்பளம் விச்சி விச்சி தம்பளம் கியா கியா தம்பளம் நட்டு வச்ச தம்பளம் பட்டு வச்ச தம்பளம் என்று மண்ணை பூத்து கொண்டு கிச்சு கிச்சு தம்பளம் விளையாடி கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் போய் நாக கல்யாணங்கள் கோடு கோடு அருந்தாளமா மகனேரா என்ன செய்வண்டாம் வீதி எவ்வாறு மகனேரா என்ன செய்வண்டாம் மகனேரா என்ன செய்ய இருபத்தாற வீடியோ இருபத்தாற வீடியோ எழுதினால சோதனையோ எப்பா அல்ல பாலகா எதற்காடா அரபகன் பெரியவனுக்கு நீ பலியாகத்து வந்தாயே? என் கண்மணி எதுக்குடா நீ போக வேண்டும்? அவன் நமக்கு நேரிட்ட எதிரி அல்லவா? அவனுக்கு ஏன் பலிக்கு வருவதாக ஒப்புக்கொண்டாயம்ல? காரணம் என்னப்பா? அம்மா அழுவதினால் யாவதென்ன ஏன் அம்மா தாய அழுவதினால் ஆவதென்ன அழுவதினால் ஆவாதல்ல ஏன் அம்மா தாய அழுவதினால் ஆவாதென்ன அழுவதில் அழியா தெரிஞ்சு அழுவதினா ஆவதென்ன ஏன் அம்மா தாய அழுவதினா ஆவதென்ன என்னை பார்த்து எப்பா நல்லறிவா என்று கோடு கோடு அழுகிறார். ஆமா ஏன் என்னை பார்த்து என்னை வளர்த்து ஆளாக்கி இப்போது அழுந்த குழந்தையை அழுது கொண்டிருக்கின்றார். அம்மா நான் இப்பொழுது துனியாவிற்கு பலியாகத்துக்கு வரும்படியாக எத்தனைத்து விட்டேன். சந்திரவனில் சத்தியம் செய்து விட்டால் சத்தியத்துக்கு பின்னாபாளர் வந்துவிடும். கட்டாயம் நான் பலியாகத்துக்கு சென்றுதான் வர வேண்டும். எனக்கு வாத்தி வரம் கொடுக்க வேண்டும். அப்படியா? என்னை கட்டாயப்படுத்த கூடாது. நான் துரியோதனுக்கு வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டேன். எந்த யார் வந்து சொன்னா இனி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். தந்தையே அம்மா சிந்தை நொந்து பேசலாகுமா உத்தமிதாய சிந்தை நொந்து பேசலாகுமா சிந்தை நொந்து பேசலாமோ பேசலாலோ எந்தன் தந்தை சிந்தை நொந்து பேசலாமோ தேசமாலோ எந்தன் தந்தை வந்து என்னை தானம் கேட்க மட்டில்லா தவங்கள் செய்து என் பெரிய தந்தைக்கு நான் பழிக்கு செல்வதற்கு ஜென்மத்தில் நான் கொடுத்து வச்சவனாக இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த ஜென்மத்துல நான் பலியாகத்துக்கு வருவதாக ஒத்துக்கொண்டேன். அதனால நீ சிந்தை நொந்து பேச வேண்டாம். உனக்கு என்ன குறை? பஞ்சமுத்திய தந்தை மாதிரி 5 பேர் இருக்காங்க. அதனால துரியோதனுக்கு எதிரியா இருக்கக்கூடிய நல்லறிவு பழிக்கு போனான் என்றால் இந்த உலகம் மறையிற விரைந்தோம் உனக்கு கீர்த்தி புகழ் அனைத்துமே உண்டு. அதனால நீ என்ன வருத்தப்படாத. அப்புறம் மனம் பித்து உள்ளமன கல் என்று சொல்வார்கள். வெறுத்து போய்விட்டால் அதுக்கு பிறகு பகவானை கண்ணன் நடத்து போய் அம்மா என்பது உனக்கு தெரியுமாடா? எப்படி தெரியும்? அம்மா சரியா பல பேரை உதவ சொல்லிருக்கா.
அம்மாசி இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மனசுல வச்சுக்கிட்டு அம்மாசி தம்பி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கம்மஞ்சோறு சோளச்சோறு தான். ஆமா அம்மாச்சி என்னைக்கெல்லாம் வரும்னு பாத்துக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு அரை பருக்க அந்த வரவு சோறு இருக்கு பாரு, அதை ஒரு முட்டை அப்படியே போட்டு காப்பி நெல்லரிசி போட்டு சாப்பிட்டு குதிக்கிறது. அப்ப என்ன சொல்றது, அம்மாச்சி பருக்க அரை பருக்க பொம்மாளம் போடுதான் இது குண்டு பருக்க இதான் தெரியும் ஒழிஞ்சு அம்மாச்சி என்பது என்ன வரலாறு எனக்கு தெரியாதுல்ல. அம்மாசி என்பது தெரியாது. ஆமா ஆமா, அம்மாச்சை கண்ணால பார்த்து விட்டாள். துரியோதனுக்கு வரேன்னு சொன்னதுக்கு முன்பதாக அது வந்து விட்டாள். நான் வருகிறேன். அதுக்கு அந்தாண்டன்னா நான் வரமாட்டேன். சுத்தமே பச்சாயன் தள்ளால துரியோதனுக்கு 3 நாள் சொல்லிவிட்டேன். அதுக்கு முன்பதாக உன்னுடைய அம்மாசை கண்ணால பாத்து வச்சுக்க. அப்படின்னு உடனே இரவு காலம், இரவு நேரத்துல ராவணையெல்லாம் பண்டாரத்தை பார்த்தார்கள். இன்னைக்கு சதுர்தசி, நாளைக்கு அமாவாசை அப்படின்னு படிச்சு விட்டுட்டு பகவான் விஜயகான எழுந்திருக்காரு. ஏன் அம்மாவாசை பூலோக அமாவாசை என்பது எனக்கு என்னன்னே தெரியல. எனக்கு விவரமா சொல்லு அப்படின்னாரு. பூலோக அமாவாசை என்பது சந்திரனும் சூரியனும் ஒரு ரதம் போட்டு வர்ற அன்னைக்கு, ஒரு முகம் வர்ற அன்னைக்கு அமாவாசை அப்படின்னு 2 பேரும் சொன்னானு. நீ இப்ப எப்படி வந்த? நான் வந்தேன், ஏறி சக்கரை உடைஞ்சு போச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது. இப்ப இவ்வளவு பேர் முன்னிலையில சந்திரனும் சூரியனும் ஒரே ரதத்துல வந்து அந்தரத்துல இறங்குனீங்க, ஒரே முகமா நிக்கிறீங்க, ஒரே முகமா என் காலடி வணங்குனீங்க. இன்னைக்குதானே அம்மாச்சி? என்னமோ தெரியல, மாய சூதா இருக்கிறது. உன்னிடத்துல ஏதோ சூது தெரியவில்லை, அதனால இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு நல்ல பழகா அம்மாச்சியை பார்த்தியா? அம்மாசியெல்லாம் பார்த்துட்டோம். அம்மாச்சி அன்னைக்கு 60 நாள் ஒரே அம்மாச்சி தான். நல்லடியோட காவு கொடுக்கறது உயரம், அந்த இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வச்சுட்டு போட்டாரு. உடனே அண்ணர் போய்விட்டாரு. நல்லறிவா பார்த்துட்டு அம்மாச்சியா பேர் தான் அமாவாசை. எதற்கு பேர் தான் அமாவாசை? சரி, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கங்கணத்தோட போகணும். மாலை கழுத்தோட கங்கண கையோட உச்சத்திர பூமியில் உள்ள காளியா தெய்வமா கல்யாணம் செய்து வையுமே கண்ணபிரானே, கல்யாணம் செய்து வையுமே. கல்யாணம் செய்து வையோ கண்ணபிராமாயா வர
இல்லாம சமாளிச்சுட்டேன். கல்யாணம் பண்ணி வைக்கிற விடிஞ்சா நீ பழிக்கு போறவன் உன்னை யாராவது கட்டிக்குவாங்கடா? என்ன நாளே வர வரும். நேற்று 3 நாளுக்கு முன்னே வர அமாவாசை, பின்னால் வர அமாவாசை, இன்னைக்கு வர வச்ச அமாவாசை. இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது நீ பாத்தின்னு வச்சுக்க, கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா பூசத்தோட கங்கணம் கட்டியும் போகலாம். உடனடியாக முன்னோர் காலத்துல பகவான் எரிபக்தாசூரனை கொல்வதற்காக மோகினி அவதாரம் எடுத்தார். என்று தூண்டினா அந்த பெண்மணியால் வந்து விட்டார். அதுவும் சொல்லலாம். தன்னுடைய தம்பி மகள் பிரபாவதி, சத்யாவுடைய மகள் பிரபாவதி அந்த சாதகத்தை பார்த்தாராம். அவன் அன்று கட்டி அந்த ஒரு நாளைக்கு கூட அவர் திருமங்கல கழுத்துல இருக்காதான். அன்று கட்டி அன்றே அறுப்பான். தூக்கி வைத்து நல்லறிவாளர்களுக்கும் பிரபாவதிக்கும் திருமணமா நடந்து வந்தவன் அவன். பெண்ணே, நான் பழிக்கு போக வேண்டும், கல்யாணம் பண்ணிட்டேன் ஒண்ணு, நீ சந்தோஷமா இங்க இரு. எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, எல்லாம் பார்த்து கொள்வாங்க. அதனால எனக்கு விடையோட நான் போயிட்டு வரேன். பிறகு திருமணம் ஆகிவிட்டது. ஆனா விடை ஆனா பலியாட்டு போகணும்னு சொல்கிறேன். ஆமா, சென்றவர்களும் சென்றுவார்கள். சென்றவர்கள் ஐயா கல்யாணம் தாலி கட்டி இப்ப செத்த நேரம் ஆகுது. அதுக்குள்ள என்னை விட்டுட்டு போறீங்களே ஐயா. நான் காய்க்கும் மரத்தை கனியடிக்க போன ஐயனே என்ன காய்ச்சல் வார கனியடிக்க கூட ஐயனே நான் பூக்கும் மரத்தை ஐயனே என்ன பூக்கள் வாரணி என்பார் புதுசார மங்கை என்பார் ஐயனே நான் காக்கும் வீராயோ மையா நான் கண்ணி கட்டும் ஐயனே என்னை காட்டாமல் போவா என்ற இந்த கர்த்தனோட சேரையோ ஐயே கும்பியாயோ மையா இங்க பிஞ்சி இருக்குந்தாவா ஐயனே அங்க பந்த பிடிக்கையே இங்க வத்தம்மானு போகையேவா ஐயனே நான் வெப்பம் மரமோ மலே மேற்கிளையும் பிஞ்சியானேவா ஐயனே கல்யாணத்துக்கு வந்த சனம் மூலம் பந்த பிரிக்கல இப்படி போறங்கிறீங்களே சுவாமி என்று கோடு கோடுன்னு கத்துக்கிறார். இந்த மாதிரி அதிகமாலாம் கிட்ட பேசாத. அந்த பகவான் தான் உன்னை கொண்டுட்டு வந்தாரு. அந்த ஆளுகிட்ட பொண்ணு ஆடு மாடு 1000 படியில் கிடக்கும், ஓட்டிட்டு போய் மேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாய் இடத்துல வந்தார். தாயானவள் ஆழத்தை எடுத்து மகனே அனுப்பினான் ஆழ்வார். காசு போட்டு வாங்கிட்ட போய்வாடா என் மகனே காய் பூஜைக்கு போய்வாடா என் மகனே பூரிப்பின் சந்தோஷமா போய்வாடா என் மகனே பூரிப்பின் சந்தோஷமா அது என்னோட முடித்தாங்கள் சந்தோஷமா காலி பூசி அப்படின்னு
அனுப்பிவிட்டார். அதன் பிறகு அவன் அறிவாட்கான பணிக்கு நீ நான் பாடமலையை நீ அஸ்லாமணி மண்டலத்துக்கு வந்தாய் தூதுக்கு சென்று அன்றைக்கே நான் கூரம்பு தீட்டும் போது என் உயிரை வாங்க வேண்டும் என்று ஒரு பகுதியை நினைத்துக் கொண்டாய். அதனால நீங்க வந்து நல்லது எவ்வளவு செஞ்சாலும் தெரியல என்ன வந்து பொல்லாதவன் எல்லாரும் சொல்றீங்க. அந்த தசையை அறுத்து கொடுக்க வேண்டும். உனக்கு வலியான இருக்க வரும். உனக்கு கல்வி செல்வாய். அதோட மட்டுமல்ல என்ன 8 நாள் சண்டை தர வேண்டும். 18 நாள் சண்டை வச்சிருக்கல 8 நாள் சண்டை எனக்கு தர வேண்டும். நீ தான் செத்து விட்ட. உனக்கு நீ சண்டை எப்படி செய்ய? நான் சாவ கிடையாது. எவன் செத்து போனேன் நானால அதுக்கு குவிப்பேன். எலும்பு கொண்டோட 8 நாள் சண்டை செய்வேன். சண்டை நடத்துவேன். என்னை விட அதிக பலம் உள்ளவன் ஒரு வீரர் துண்டிக்க வேண்டும். துண்டித்த உடனே சிரமணத்தை காளிமன் சன்னிதானத்தில் வடக்கு அமர வேண்டும். என் கல்வியை வைத்து உயிர் கொடுக்க வேண்டும். இந்த 18 நாள் சண்டையை கண்ணுக்கு நான் பார்க்க வேண்டும். அதோட மட்டுமல்ல என் பெரிய தாய் அந்த கையை கூடுதல் 5 முடிவை கண்ணுக்கு பார்க்க வேண்டும். அதன் பிறகு சாரபை சாமிப்பை சாமிச்சை என்று சொல்லக்கூடிய எனக்கு வைகுண்ட 14ஆம் தர வேண்டும். இவையெல்லாம் இருந்தால் நான் படிக்க சண்டை உனக்கு ஆனா சண்டையான்னு சொல்லுவான். உன்னை விட பலவன் அவமராஜன் கைனால் உனக்கு வரணும். அப்படி அவமராஜன் கைனால் மரணம் அடைந்த போது பலவன் நினைக்கிறேன் நீ அவராய் ஏன் கண்ணு உயிர் இருக்கிறது. ஏன் உன்னுடைய தயராக தோழமையான கூட்டத்தை பார்க்க வேண்டும். உன்னுடைய தந்தை பட்டாளத்தையும் சொல்ல வேண்டும். அதற்கு முன்னால் சாதுவோ சாதித்தம் கிடையாது. 3ஆவது முத்தி மட்டும் தர போப்பா வருகிற என்றே இந்த வரத்தால் பெற்றுக்கொண்டு அவன் வரைக்கும் நல்ல யோபாலகன் காளிகாதேவி சன்னிதானத்துக்கு வந்தான். மண்டிட்டு உட்கார்ந்தான். உட்கார்ந்த உடனே தன்னுடைய சதையை பூரா அறுத்து குமிக்கிறான். தன்னுடைய சதையை பூரா அறுத்து குமிக்கிறான். அப்ப வெள்ளி கொப்பரையில நெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. காளிமன் ஒரு சன்னிதானத்துக்கு முன்பதாக இந்த கரிய பொறுத்துவத்தால் அவள் குத்தி நெய்ல குத்தி பல்லார பசியார சாப்பிட்டான். கத்தி காளியன் மண்டி இட்டு எத்தனை சதை வீரோனும் கத்தியை எடுத்துதானோ காளியன் முன் மண்டி இட்டு மெத்தவை சதைகள் எல்லாம் வீரோனும் வாக்கும் போதுவா பத்தியாய் பாடமோ பருவம் போல் விழுந்தான். பெற்றத்தாய் நாக கண்ணி பேரடி போல் ஓடிவா கத்தியால சதை பூரா அவதி முடிச்சான். விலங்குகள் எல்லாம் போய்விட்டது. பருவதம் என்று சொல்லக்கூடிய யானை என்றால் பருவதம். யானை கூட தெக்க சிரசம் வழக்க காலத்துக்கு படைத்து விட்டா எலும்பு கூட்டோட. அதன் பிறகு நாகக்கண்ணியானவள் இடியாளனை காற்றை நாம் நிற்கும் போது இடி இடித்தால் எப்படி வருமோ அது மாதிரி இடி புகழுடன் கொண்டு நாகக்கண்ணியே ஓடி வருகின்றார். அங்க வருவான நாகக்கண்ணியே இந்த மாயை கேட்டு
மலரே புதுவிரித்தாள் தெய்வமே அந்த மைக்கு அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த மைக் நல்லா கேட்குங்க டவர் கிடைக்குது இங்கே வச்சிருக்கு செட்டப் பாக்ஸ் அந்த செட்டப் மட்டும் போயிட்டு இருக்கு இங்கே வச்சு செட்டப் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த மைக் எடுத்தாங்க மஞ்சள் கலர் மைக்கு இங்கே வச்சு வச்சிருக்கீங்க நிறைய ஒரு மைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க நைட்டு ஃபுல்லாக செட் பண்ணாங்க செட் பண்ணி இங்கே டவர் இங்கே வந்து டவர் அடிக்கல இது ரஜினி குடிச்சு நிற்கிற ஆறு எடுத்துட்டு போயிடுங்கன்னு அவங்கள்ட்ட கூப்பிட்டு கோயிலுக்கா வா 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 இங்கே தான் இருக்கா ஃபோன் ஹீட் ஆகுதா அதான் ஆமாம் அது நெட்வொர்க் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோனில் எனக்கு இதான் கிடையாது இன்னொரு ஃபோன் இருக்குது அது 4 மணி நேரம் ஒன்றா போயிட்டு காலி இரும்பு சேலை போடுவாங்க இரும்பு சேலை இரும்பு சேலை நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் நான் பிறந்த நாகலோகம் நான் புகழ்ந்த அஸ்திராபுரி பட்டணம் உன்னை மகனை என்று ஒரு மகன் என்று உருவெல்லாம் வளர்த்திருந்தாய் கண்மணி அப்பா முகஞ்சிரச்சே ஒளி வைக்கோ வைக்கோ பாட்டு பாடிட்டு வந்து சேர்த்தாமுன்னா பாடி
அப்ப தேவாதி தேவனே அப்பா நான் என்ன செய்ய பண்ணேன் அப்பா பெட்டாரோட நாகக்கண்ணி கண்ணே நாகக்கண்ணியோ அந்த கோமரையோ கண்ணே கோமரையோ தேவாதி தேவனே தேவாதி தேவனே தேவாதி தேவனே தேவாதி தேவாதி அப்பா தேவாதி தேவனே அப்பா நான் என்ன செய்ய வேண்டாம்
கொண்டாங்க இந்தாண்ட கொண்டாங்க ஆட்டை பத்தாவது மாசம் சங்கடை போட்டு உண்டு மனிதனை தாங்க மாட்டாமல் வெட்டி கண்ணியாலோ நான்
கிளப்பிட்டு காலியை கிளப்பிட்டு பாட்டி ஆடி வந்தா அங்கே இருக்கிறவங்க அழுவாங்க. தாயும் பாடும் போது அவங்களுக்கு கண்ணு வந்துடுச்சு. ஆமாம் முட்டை பார்க்கும்போது
போட்டு வருவோம் அது ஒன்றும் வேலை சுவிட்சை போட்டுட்டு அந்த சுவிட்சை இருக்கு கொடுத்துக்கோங்க சுவிட்சை போட்டுட்டு அந்த மைக் எடுத்து கொடுத்துருங்க வெயில்
பஸ் நடக்குது அந்த பஸ் அப்பா கால சிவந்தியப்போ அதே நம்பே தெரியுமாடே திறமையான ஆளு நாடு கலந்து முடிக்குள்ளே ஏன் நம்பே தெரியுமாடே நெட்ஒர்க்லாம் ஆஃப் பண்ணி என் ஃபோனில் கடைசி ஃபோனு எல்லாம் வீடு இருக்குங்களா கடைசி ஒரு வீடு ஆச்சு அது நெட்ஒர்க் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஃபோனு வராது ஒரு மணி தான் தெரியல எனக்கு வேலை சாயந்தரம் தான் தீ மூட்டிட்டு வந்து காலி போட்டு நாடு அள்ளி முடிக்குள்ள ஏன் நம்பே தெரியுமாடே நாடு காரிச்சு வரை வெள்ளையிட்டே அப்படி வழக்கறிஞர் அதே நம்பே தெரியுமாடே இன்னைக்கு வந்திருந்தா கூடவட்டா அப்பா வண்டு மின்ன கூடும் இல்ல ஏன் நம்பே தெரியுமாடே இன்னைக்கு வழக்க போக நாயம் இல்ல அதே நம்பே தெரியுமாடே அங்க தேடி இருந்தா கூடவட்டா அப்ப சந்தனவாக்க அதே நாங்கத்தையன் மகனே நீ தந்துவும் புறம்போக்கு அங்க தண்ணி இரண்டுகிறீ அது நாங்கத்தையன் மகனே இன்னைக்கு சாட வச்சு பேசுகிறேன் இந்த வீதி வர அஞ்சு ரெண்டு அங்க கருப்பு ஏன் நாங்க தேர்ந்தா இன்னைக்கு கைப்படலாம் மைக்கூது அந்த காட்சி மகாராஜன்கிட்ட நான் கை கொடுத்தவங்க நான் கருத்த உடம்பான நான் பாவி கவலைக்கே பொல்லாத ரொம்ப நேரம் அப்ப வெள்ளி கமலா
கொண்டு தயாரா வச்சுரு. எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாரும் பெரிய சாமி இங்க வா. மைக்ல என்னமோ சொன்னாரு காது விழுந்தா. ஓட சாப்பிடுறதில்ல ரத்தத்தால சட்டியை விட்டு அள்ளி வச்சுட்டாங்க. அதுக்குன்னு ரசம் மாதிரி விட்டுருவாங்க. அங்க பாரு அங்க அறுத்ததான். தம்பி கம்மியா இருப்பா. தண்ணி தெளிச்சாச்சா? தெளிக்கல, தண்ணி தெளிக்கல, இன்னும் தண்ணி தெளிங்க. சூடத காட்டு தண்ணி தெளிச்சு விட்டு வாயா அங்கிட்ட. கீழே காலை விட்டு போன பூச்சி பிடிக்கிறா பிறந்தாளா? ஆமா அப்படி சவுளிய விட்டு இன்னும் மேல பிடி, இன்னும் மேல சவுளிய பிடியா, அப்படி சவுளிய அப்படி நீ காலை பிடிச்சி பிடிக்கிறா. பிடிச்சிக்க போதும் போதும். அப்படியே தூக்கிட்டு வா. ரெடியா? ரெடி. மிஸ் எல்லைய காக்கின்ற செல்லம்மா காளியே வீரப்ப காளியே வா.
அந்த அனைவா அறிவாளை சொல்வா என்று நான் கொண்டு சார் ஒன்றும் பிடிக்காது அதில் வேணாம். அப்ப அந்த ஆசிரியர்கள் அவர் 99 பேர் இந்த அனைவா நாலு பேருக்கு அனுப்பிச்சுருங்க. காலி கிளம்புதான் முன்னாடி தான். எப்பா இருக்கிறது போட்டோ எடுக்கிறதா அப்ப அதான் அங்க இருக்கிறதுங்க அதுக்கு கவுத்து போட்டு